ஏன் சார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்க வந்து தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிருக்கீங்க. நீங்க யாருக்கிட்ட போனாலும் கடைசி என்கிட்ட தான் வரணும். சொல்லுங்க, என்ன உங்க கம்ப்ளைண்ட்? வரதான் அவன் பொண்ணை கட்டாயப்படுத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறான். அது அவர் பொண்ணு தானே, அவர் ஏதோ பண்றாரு, உங்களுக்கு என்ன? சரி, அது எப்ப நடக்க போகுது? நாளைக்கு. சரி போங்க, நாளைக்கு காலையில என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சார், உங்க பேச்சே சரியில்லையே. கமிஷனர் சொல்லி அனுப்பியிருக்காருங்க, அதை முதல்ல நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கமிஷனர்கிட்ட சொன்னீங்க, இப்போ என்ன? நான் என்ன செய்யணுமோ அதை தான் செய்வேன். இது ஏன் கண்ட்ரோல் இருக்க கோட்டை, ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் நடந்துப்பேன். உங்களால முடிஞ்சதை பார்த்துக்குங்க. சார், நீங்க ஒரு வேலையை செய்யுங்கன்னு சொல்றோம், அதுக்கு இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கீங்க. என்ன திமிரா பேசுறேன்னு வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ரூல்ஸ் படி 12 ஹவர்ஸ் நாங்க டைம் எடுத்துக்க முடியும். நாளைக்கு காலையில தான் வருவான். இப்ப நீங்க கிளம்புங்க. அப்போ ஒரு பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க என்னடானா இப்படி தெனாவிட்டா பேசிட்டு இருக்கீங்க? அப்படித்தான் பேசுவேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்க. பொண்ணு மேல அப்பனுக்கு இருக்கிற அக்கறையை விட உங்களுக்கு என்ன வந்துச்சு பாக்குற? வரதங்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அதிகாரம் என் கையில இருக்கு. உங்களால ஒன்னும் புடுங்க முடியாது. யோ, மரியாதையா பேச சொல்லிட்டேன். முடியாது. என்ன பண்ணுவேன்? சண்டைக்கு வா, என் மேல கைய மட்டும் வை, அப்புறம் இருக்கு உனக்கு.